அதுக்கு அந்த பங்களாதேஷ் கவர்மெண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க, நீங்கள் மேட்ச் விளையாடி உங்களுக்கான ஊதியம் இருக்குல்ல அதனுடைய 50% நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு. அதில் கூட ஒரு மூத்த பிளேயர் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, எங்கள் காசு ஒரு பெரிய மேட்ரு இல்லைங்க, வந்து நம்ம திறமையை, நம்ம நாட்டோட திறமையை ஒரு வீரர் போய் ஒரு இடத்துல வந்து சொல்லணும், அவங்க வந்து நிரூபிக்கணும். ஆனால் இப்படிலாம் போட்டு அழுத்துனீங்கன்னா எந்த விதத்தில் நியாயம் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பட்டும் படாமல் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏதாவது சொல்லிவிட்டோம்னா அங்கே வம்பாயிடும் அங்கே இருக்கிற நிலமையில் அப்படின்னு. இதெல்லாம் மீறி இன்னொரு பெரிய பின்னடைவு என்னன்னா, இந்த பங்களாதேஷ் விளையாடுற மேட்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த மேட்சுக்காக ஸ்பான்சர்ஷிப் அங்கே பங்களாதேஷில் டெலிகாஸ்ட் உரிமை வந்து அங்கே வந்து அந்த லைவ் டெலிகாஸ்ட் உரிமை இருக்குல்ல, அது மொத்தத்தையும் கட் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப்லாம் வெளியே போயிட்டான், அதனுடைய தொகையெல்லாம் அங்கே போகும். இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், வருகிற ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் இந்திய அணி பங்களாதேஷ் போய் ஒரு தொடர் ஒன்று விளையாடுறதுக்காக இருந்தாங்க. இது மாதிரிலாம் இவங்க பிரச்சனை பண்ணி அந்த தொடர் நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்ட்டாங்க. குறிப்பாக நீங்கள் இது பெருமைக்கான விஷயம் கிடையாது. நீங்கள் பங்களாதேஷ், அப்புறமா இலங்கை, ஜிம்பாப்வே, இது மாதிரியான சின்ன சின்ன நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகளுக்கு போய் இந்தியா விளையாடுற ஒரு மேட்ச் இருக்குல்ல, அந்த நாடுகள் 10 டீமுக்காக விளையாடின அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பெரும் லாபம் வந்து அந்த ஒரு மேட்ச் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா உலகத்திலேயே அதிகப்படியான கிரிக்கெட் ரசிகர்கள் உள்ள ஒரு நாடு வந்து இந்தியா, உலகத்தில் அதிகப்படியான கிரிக்கெட்டில் முதலீடு செய்யக்கூடிய நாடு வந்து இந்தியா, அதிகப்படியான வருமானம் வந்து கிரிக்கெட்டில் வர்ற நாடு வந்து இந்தியா. நீங்கள் ஐபிஎல் மாதிரியே பயங்கரமான விமர்சனம் இருக்குதுல்ல, ஐபிஎல் சூதாட்டம், ஐபிஎல் வந்து பிளாக் மணியெல்லாம் ஒயிட்டாக மாற்றுறாங்க, ஐபிஎல் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேம்லிங் சந்தையாகவே இயங்குது வந்து, என்ன ஏன் ஆட்டெல்லாம் போய் ஏலம் எடுக்கிற மாதிரி இங்கே பிளேயர்ஸை உட்கார வச்சு ஏலம் எடுத்துக்கிட்டு இருக்கான்னு விமர்சனம் வந்துகிட்டு இருந்தால் கூட, ஆனால் கோடிக்கணக்கில் மில்லியன் கணக்கில் காசு வந்து கொட்டுறது வந்து இந்தியாவில் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறக்குறைய நம்ம பக்கத்து நாடான இலங்கை கிரிக்கெட் அணி வளர்ந்ததுக்கு காரணமே இந்தியா தாங்க. அவங்க கேட்டுக்கிட்டாங்க வந்து அடிக்கடி வந்து நீங்கள் விளையாடுங்க, எங்களையும் விளையாட கூப்பிடுங்க, ஏன்னா நீங்கள் விளையாட்டு நாங்கள் விளையாட வந்தால் தான் நீங்கள் வந்து பெரிய டீமாக மாற முடியும், எங்களுக்கும் வருமானம் வரும்னு. நீங்கள் ஆப்கானிஸ்தான் எடுத்துங்க, அத்தனை திறமையான வீரர்கள் அங்கே இருக்காங்க. தர்மஸ்தலாவில் இருக்கிற ஒரு கிரவுண்டையே அவங்களுக்கு வந்து பயிற்சியை கொடுத்துட்டாங்க இந்தியாவில். நீங்கள் பாட்டு பயிற்சி எடுத்துங்க, இங்கே விளையாடுங்க, உங்கள் வீரர் நாங்கள் வளர்த்து விடுறோம் அப்படின்னு. எங்கள் ஐபிஎல்ல வந்து ஆப்கானிஸ்தான் டீமில் வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, முக்கியமாக ஒன்றும் கேட்டால் இன்னும் கல்ஃபில் போயிட்டு ஆப்கானிஸ்தான் டீம் வந்து பெரிய அளவில் வந்து சாதனை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இது முழுக்க முழுக்க பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. அதை தான் சொன்னேன் நான், காரியம் பெருசா வீரியம் பெருசா அப்படின்னு. எங்களுக்கு வீரியம் தான் பெருசு, காரியம் கிடையாது அப்படின் பொழுது இழப்பு உங்களுக்கு தான்.